மாநில அரசையும் கேட்டுக்கிறோம். ஒரு தேவையில்லாமல் நீங்கள் காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஏன் திடீர்னு தடுத்தாங்க? ஏன் வந்து அந்த ஒரு போர்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு தரப்பில் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் நீண்ட அறிக்கை விட்டுருக்காங்க. ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, அதுக்கு அதை எடுக்க சொன்னோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களை போகிறவர்களை தடுக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது சிலர் வந்து ஏன் தடுக்கிறீங்கன்னு கேள்வி வருது. அதில் தான் அதுக்கு முன்னால் அப்துல் சமத் எம்எல்ஏ வந்துட்டு போயிருக்கிறாரு, நவாஸ்கனி வந்துட்டு போயிருக்கிறாரு. அப்போ வந்து இவங்க தடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நீதிமன்ற தடையா இல்லை நிர்வாக தடையா அப்படிங்கிறது இல்லை. அவர் வந்து அப்போல்லாம் சமைச்சு கொண்டு போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குற காணொலி இருக்குது. ஆனால் இவங்க என்ன திட்டமிட்டு கிளப்பிட்டாங்கன்னா, ராமநாதபுரம் எம்பியே வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரே மறுத்திருக்கிறார். அசைவம் சாப்பிட்டாருன்னு அண்ணாமலையே சொல்றாரு. அவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கவர். ரபேல் வாட்சுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரசீது தராதவர் நவாஸ்கனியே சாப்பிட்டாருன்னா அவர் சவால் விட்டார். நான் வந்து சாப்பிட்டதா நீங்க நிரூபிச்சிங்கன்னா நான் அரசியலிருந்து விலகுறேன், நீங்க இல்லைன்னா அவர் சாப்பிடல. அவர் கூட வந்ததாக சொல்லப்படுகிறவர்கள் சாப்பிட்டதாக சொன்னது. இதை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்க அடுத்தடுத்து கொண்டு போவதற்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் இதுக்கு பின்னால் என்னன்னா, திருப்பரங்குன்றத்தை அவங்க குறிவைப்பது இது முதல் முறை அல்ல.